ஹாய் டியர், டுடே நம்ம ஜின்னி உப்பாக்கு தான் ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டுறேன் அண்ட் கண்ண முடிக்கவங்க ஸ்டடிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் உங்களோட ஆஃபீஸில் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போது சாரா பார்த்தீங்கன்னா வயன் முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறா. இன்னும் இல்லடி, நீ முடிச்சிட்டியா என்ன அப்படின்னு கேட்கா. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக முடிச்சிடுறீங்க. ஸோ எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா சாரா நான் முடிச்சிட்டேன், நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கா. அவள் ஒரு மாதிரி தலையில் கை வச்சு உட்காந்துருக்கா. என்னாச்சு அப்படின்னு கேட்பீங்க. இல்லடி, எல்லாமே தப்பாக போச்சு, ஸ்டார்டிங்லேயே மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ இடையில ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூட அதை சீக்கிரம் கரெக்ட் பண்ணலாம், இப்போ முதல்லேருந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாளா. முதல்ல இருந்தா சாரா உனக்கு இன்னும் லூஸா, கரெக்டாக பார்த்து பண்ணியிருக்க மாட்டியா? 2 நாளாக நம்ம இந்த வேலை பண்ணிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி தான் டெட்லைன் முடிஞ்சிச்சு, இன்றைக்கி சப்மிட் பண்ணியே ஆகணும். மாமா மட்டும் பார்த்தாருன்னா அவ்வளோதான், திட்டுவார் அப்படிங்கிறீங்க. என்னடி பண்ணட்டும், நான் வேணும்னே பண்ணலை, ஆனால் நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுக ஆரம்பிச்சிட்றா. அவளுக்கு பயமாக இருக்குது. ஜின் பார்த்தீங்கன்னா உங்களோட சிஇஓ. ஸோ அவரோட கம்பெனியில் தான் நீங்களும் சாராவும் வேலைக்கு போவீங்க. அப்போது 2 பேரும் ரெக்கமெண்டேஷனில் தான் வேலைக்கு போகிறீங்க. ஆனால் வேலை ஓரளவுக்கு நல்லா செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு வேலைக்கு சேர்த்துருப்பாங்க, பெர்மனெண்ட்டும் ஆக்கியிருப்பாங்க. இன்டர்ன்ஷிப் முடிச்சு அப்படியே வேலைக்கும் பெர்மனெண்ட் ஆக்கியிருப்பாங்க. இப்போது சாரா பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒரு வேலையும் முடிக்காமல் இருக்கா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜின்னு வந்துட்டு எல்லோரும் சப்மிட் பண்ணிட்டீங்களா, எல்லோரும் மெயில் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லுவாரா. அப்போது சாரா பார்த்தீங்கன்னா போச்சு, இன்றைக்கி எல்லாத்துக்கு முன்னாடி சாவடிக்க போகிறாரு, என்ன பண்ணுவேன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அழுகுவாளா. அப்போ நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா அவருக்கு நீங்கள் முடித்த ஒர்க்கை மெயில் அனுப்பிடுறீங்க. ஸோ எல்லோரும் அவங்கவுங்க முடித்த ஒர்க்கை மெயில் அனுப்பிட இப்போது ஜின் பார்த்தீங்கன்னா எல்லாமே செக் பண்ணிடுறாரு. செக் பண்ணிவிட்டு செம்ம கோத்தில் அப்படியே இருந்துச்சு வெளியே வர. அப்போது சாரா அப்படியே பயந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறா. எல்லாத்துக்கிட்டையும் தெளிவாக தானே சொன்னேன், இன்றைக்கி தான் டெட்லைன், சீக்கிரம் முடிக்கணும், டெட்லைன் இன்றைக்கி முடியுதுன்னு சொன்னேன்ல, எதனால் ஒழுங்காக நீங்கள் பண்ணலை? பாதி மெயில் கரெக்டாக வந்திருக்கு, இன்னும் சில பேர் பாதியாவது முடிச்சிருக்கீங்க, அண்ட் ஒருத்தங்க மட்டும் ஏன் சுத்தமாக முடிக்கவே இல்லை அப்படின்னு கேட்குறாரு. அப்போது சாரா பயந்துட்டு சார் அது அப்படின்னு சொல்ல, வயன் உன்னை தான் கேட்குறேன், ஏன் உன்னால் அனுப்ப முடியாதா, என்ன நினச்சிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்பாரா. அப்போது சாராக்கு ஒன்றும் புரியல. அவள் அப்படியே உங்களை பார்க்க சாரி மாமா அப்படிங்கிறீங்க. என்ன சாரி, உனக்கு இதுக்கு தான் வேலை கொடுத்தனா? இந்த ரெக்கமெண்டேஷன்லாம் வேணான்னு நினச்சாலுமே நீங்கள் ஒழுங்காக வேலை செஞ்சீங்க, அதனால தான் உங்களை இங்கே நான் வச்சுக்கிட்டேன். சும்மா சம்பளம் கொடுக்கறதுக்கோ சொந்தக்காரங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சம்பளம் கொடுக்கல. உன் ஃப்ரெண்டு கூட முடிச்சிட்டா, உனக்கு என்ன கரெக்டாக முடிக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சாரா ஒன்றும் புரியாமல் பட் சார் நான் தான் முடிக்கல அப்படின்னு சொல்ல வரும்போது நீங்கள் நான் முடித்து தந்துடுறேன் மாமா, நான் நைட் டியூட்டி பார்த்தாது மார்னிங்குள்ளே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன் அப்படிங்கிறீங்க. அப்போது அவளுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ மெயிலெல்லாம் நீங்கள் அனுப்பியிருப்பீங்கள்ல, அதை அப்படியே செக் பண்ணி பார்த்தா உங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க்கு முடியறத அவளோட பேர் போட்டு அனுப்பியிருப்பீங்க. ஸோ அதனால இப்போ உங்களுக்கு திட்டு விழுகுது, நீங்கள் முடிக்கலன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜின் பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு உங்களை திட்டி முடிச்சுட்டு ஒழுங்கா இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக உட்காந்து வேலையை முடிச்சுட்டு கிளம்புற, இல்லைன்னு வையேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவார். நீங்களும் முடிச்சுட்டு கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துக்கிறீங்க. இப்போது சாரா பார்த்தீங்கன்னா கஃபேட்டேரியாவில் கூப்பிட்டு வச்சு பயங்கரமாக திட்டுறா. நீ என்ன நினச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற? நானாச்சும் ஜஸ்ட்டு வேலைக்கு வர பொண்ணு, நீ சொந்தக்கார பொண்ணு, இப்படி எல்லாத்து முன்னாடி நீ திட்டு வாங்குறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதுவும் நீ என்னால் ஏன் இப்படி பண்ணுற? நான் போயிட்டு சார்ட்ட சொல்ல போகிறேன் அப்படிங்கிறா. நீ ஒன்றும் சொல்ல வேணாம், நான் முடிச்சு கொடுத்துட்றேன், எனக்கு உன்னோட என்ன ப்ராஜெக்ட்டுங்கிறத மட்டும் தெளிவாக சொல்லு, நான் அதை முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? எப்படி நீ வேலை செஞ்சு கொடுத்து நான் சம்பளம் வாங்கிறதுக்கா அப்படின்னு கேட்குறா. ஏன் எனக்கு உடம்புக்கு இது முடியலன்னா நீ பண்ணி கொடுக்குறல, அந்த மாதிரி தான். நீ என்ன ப்ராஜெக்ட்டுங்கிறத மட்டும் எனக்கு டீட்டெயில் மட்டும் இப்போ சொல்லிவிடு, நான் நைட்டு பார்த்து முடிச்சு கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவகிட்ட அதெல்லாம் வாங்கிக்கிட்டீங்க. அவளுக்கு கஷ்டமாக இருக்குது, நானும் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. நீ ஒன்றும் என் கூட இருக்க வேணாம், எனக்கு தெரியும் உன்னோட அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு, மரியாதை இங்கேருந்து போயிட்டு அவங்கள உடம்பு சரியில்லைல்ல, அவங்கள பார்த்துக்கோ, என்னை நான் பார்த்துக்கிறேன். நீ போகலைன்னா உன்னை தேடுறதுக்கு ஆள் இருக்குது, நான் போகலைன்னா என்னை யாரும் தேட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே பாரு, உன்னோட அம்மா அந்த மாதிரிலாம் இல்லை, அவங்களும் கொஞ்சம் வேலை விஷயமா வெளியே போயிடுறாங்க, பிஸியாக இருக்காங்க, அதனால உன்னை கண்டுக்காமையெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. சரி இப்போ நீ கிளம்பு, உன்னோட கதையெல்லாம் நான் கேட்டுக்க முடியாது, மறக்காமல் அம்மாவுக்கு மாத்திரை வாங்கிட்டு போயிடு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறீங்க. அவளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. நீங்களும் பரவாயில்ல, நாளைக்கு வரும்போது எனக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்துடுறேண்ணே அப்படின்னு சொல்லி அனுப்புவீங்களா? அவளும் அப்படியே சிரிச்சுட்டு கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. இப்போ
இப்போ சாரா பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப் போயிட்டு அம்மாவுக்கு மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போவா. அண்ட் நீங்கள் அப்படியே வேலை பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஜின்னும் வந்துட்டு பார்க்குறாரு. இந்த ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா இந்த டே டியூட்டி மட்டும்தான் எல்லோரும் பார்ப்பாங்க, நைட்டில் யாரும் டியூட்டி பார்க்க மாட்டாங்க. ஸோ மணி ஒரு 8 மணி ஆகுது. அவரும் பார்க்குறாரு, நீங்கள் பாட்டுக்கு உட்காந்து வேலை பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போது எந்திரிச்சு வெளியே வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் போகிறாரு. நீங்கள் கண்டுக்கவே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ஒர்க்கை பார்த்துட்டே இருக்கீங்க. மணி 10 ஆகுது. இதுக்கு மேலே ஜின்னு அங்கே உட்கார முடியல. வயன் எஞ்சி கிளம்பு, காலையில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரா. இல்லை மாமா, நான் முடிச்சு கொடுத்துட்டு போயிடுறேன். நாளைக்கு டெடுங்கிறது எனக்கு தெரியும். இதை மட்டும் கரெக்டாக அனுப்பலைன்னா உங்களை தான் எல்லாம் கிளைண்ட்டு திட்டுவாங்க. ஸோ நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வேணால் போங்க, ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்ல, ஆஃபீஸில் யாருமே இல்லை, நீ கிளம்பு அப்படிங்கிறாரு. பரவாயில்ல, இங்கே எல்லாம் கேமராலாம் இருக்குல்ல, எனக்கு என்ன வரப்போகுது, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? ஷுவரா அப்படின்னு கேட்குறாரு. நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க. அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. இப்போது கார் எடுத்துகிட்டு பாதி தூரம் போயிருப்பார். ஆனால் என்னவோ தெரியல, அப்படியே அமைதியாக கார் ஒரு ஓரமாக நிறுத்திட்டு அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்க. ஆப்போசிட்டில் ஒரு ஃபுட்டு கடை இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ஹோட்டல் இருக்குது. ஸோ அந்த ஹோட்டலுக்கு அப்படியே வண்டியை விட்டு ஹோட்டலில் போய்ட்டு சாப்பாடெலாம் வாங்கிட்டு வராரு. ஸோ அவரோட அம்மா பார்த்திங்கன்னா ஃபுட்டு வெளியேருந்து வாங்கிட்டு வந்துட்டு இன்றைக்கி சமைக்கல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவரும் போயிட்டு சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு அப்படியே கார் எடுக்கிறாரு. இங்கே நீங்கள் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா மணி அப்படியே 11 ஆகிட்டு இருக்குது. தூக்கம் தள்ளுது. 7 மணி 8 மணிக்கே தூங்குற ஆள் நீங்கள். இப்போது ஒரு மாதிரி கண்ணை கட்டவும், ஐயோயோ என்ன இது, காஃபியாவது இது கிடைக்குமா, இந்த காஃபி மிஷின் வேறு ரிப்பேராக இருக்குது, இதை சரி பண்ணி தொலைய மாட்டானுங்கன்னு சொல்லிட்டு அந்த காஃபி மிஷினை போட்டு உடச்சிட்டு இருக்கிறீங்க. அப்போது உடச்சிட்டு இருக்கும்போது சடனாக அதை உடச்சி தள்ளிடாத அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம். இருக்குன்னு பயந்துருவீங்க. யாருமே இல்லைல்ல, திடீர்னு சத்தம் கேட்டால் இப்படி இருக்கும். பயந்து போய் திரும்பி பார்க்க ஜின் தான். மாமா போகலையா இன்னும் நீங்கள் அப்படின்னு கேட்க, அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற, நான் போகிறது இருக்கட்டும், மிஷினை உடைக்க தான் நைட் டியூட்டி பார்க்குறேன்னு சொன்னியா என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ அதெல்லாம் இல்லை, தூக்கம் வர மாதிரி இருந்துச்சா, காஃபி குடிக்கலான்னு பார்த்தேன், மிஷின் ரிப்பேரு, அதுவும் இல்லாமல் இதை சரி பண்ணவே இல்லை, சரி பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல, அதனால தான் செக் பண்ணி பார்க்கலான்னு வந்தேன் அப்படிங்கிறீங்க. நீ செக் பண்ணி பார்க்க வந்த மாதிரி தெரியல, அதை உடச்சி பார்க்கலான்னு வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உட்காந்து வேலையை பாரு அப்படிங்கிறாரு. சரி ஓகே. ஆமாம் நீங்கள் கிளம்பலையா அப்படின்னு கேட்குறீங்க. கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா ஒரு காஃபி கப்பை கொண்டு வந்து உங்கள் டேபிளில் வைக்க, வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை திருடிட்டு வந்தேன் அப்படின்பாரா. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து காஃபியை கடன்னு குடிச்சிடுறீங்க. கொதிக்கிற காஃபியை குடிச்சிட்டு இருக்கிறீங்க. ஏய் சுடுது அப்படிங்கிறாரு. ஐயோ இல்லை எனக்கு சூடு அப்படி குடிச்சு பழகிடுச்சு, தூக்கம் வருது அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கடன்னு குடிச்சிட்டு திரும்ப உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்போ அவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்கள் பக்கத்துலேயே சேர் எடுத்து போட்டு உட்காந்துக்க. என்ன இங்கே உட்காந்துருக்கீங்க, நீங்கள் போகலையா அப்படின்னு கேட்குறீங்க. பசிக்குது எனக்கு அப்படின்பாரா. நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் கேட்க, இன்னும் எவ்வளோ நேரம் இதையே பண்ணிகிட்ருப்ப, எனக்கு செம்ம பசியாக இருக்குது அப்படிங்கிறாரு. உங்களுக்கு பசிக்குதுன்னா நீங்கள் போய் சாப்பிடுங்க, நான் என்ன பண்ண முடியும், என்ன ஏன் கேட்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கவும், எஞ்சி வாடி, நீ ஒன்றை சாப்பிட்லல்ல, ஒன்றா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. நானா, இல்லை மாமா நீங்கள் சாப்பிடுங்க, நான் சாப்பிட்டா தூங்கிடுவேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல, ஓ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா அவங்க டேபிள்கிட்டே உட்காந்து சாப்பிடுவார். தூரம் தான் போய் சாப்பிடுங்களேன், ஏன் இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிறீங்க, எனக்கு வேலை பண்ண முடியல அப்படிங்க. அப்போ இந்த நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து உங்கள் வாய்க்கிட்ட கொடுக்க, வேண்டாம் அப்படிங்கிறீங்க. அட இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாரா. மாமா இங்கே பாருங்கள், நாம் 2 பேரும் ஒன்றும் கப்பல்ஸ் கிடையாது, நீங்கள் எனக்கு சொந்தக்காரங்க, நான் உங்ககிட்ட வேலை செய்கிறேன் அவ்வளோதான், நீங்கள் ஊட்டி விடணுங்கிறதெல்லாம் கிடையாது, அதுவும் இல்லாமல் கேமரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இருந்துட்டு போது என்னோட கம்பெனி தானே, நான் உனக்கு ஊட்டி விடுறதுல என்ன இருக்குது, நீ வேலை செய்கிற, என்னோடய ஸ்டாஃப் வேலை செய்கிறதுனால நான் அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் தான் பேசுகிறதா என்ன, இல்லை நான் கனவுல இருக்கேண்ணா, பகல்லெல்லாம் சிடுன்னு எரிஞ்சு விழுகிறீங்க, இன்றைக்கி மட்டும் திடீர்னு என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா பகலில் எப்படி சூரிய வெளிச்சம் அப்படியே ஒரு மாதிரி சட்டன்னு ஒரு மாதிரி சிடுன்னு இருக்கும்ல, அப்படி தான் இருப்பேன், நைட்டில் பார்த்தா நான் அப்படியே சந்திரன் மாதிரி அப்படிங்கிறாரு. நீங்கள் ஷாக்காக அவரை பார்க்குறீங்க. ஏண்டி அப்படி பார்க்குற அப்படின்னு கேட்க, நீங்கள் இப்படியெல்லாம் கூட பேசுவீங்களா என்ன, சத்தியமாக எனக்கு தெரியாது, எந்நேரம் சிடுன்னு பேசுவீங்க, உம்மனா மூஞ்சி உருன்னு இருப்பீங்க, அப்படி தான் நினச்சேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஓ இவ்வளோ கேவலமாக நினச்சிட்டு இருக்கிறியா எத்தனை நாளா அப்படின்னு கேட்குறாரு. அது கேவலம் இல்லை, நீங்கள் அப்படி தானே இருக்கீங்க, ஆனால் இப்படி திடீர்னு வந்து இப்படி பேசும்போது ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கா. சரி எவ்வளோ முடிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்குறாரு. அவ்வளோதான்
இன்னும் ஒரு 5-6 மணி நேரத்தில் முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன் அப்படிங்க. அவரும் சரி இந்தா ஆக்காட்டு அப்படிங்கிறாரு. நான் தான் சொன்னேன்ல, நம்ம ஒன்றும் கப்பிள்ஸ் கிடையாது, எனக்கு நீங்கள் ஊட்டி விட வேணாம், என்னோடய ஃப்யூச்சர் ஹஸ்பண்டுக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வந்தா நான் எங்கே போய் மூஞ்ச வச்சுக்கிறது தான் அப்படிங்கிறீங்க. அது என்னுடைய ஃப்யூச்சர் ஹஸ்பண்டுக்கு இந்த விஷயம் எப்படி தெரிய வரும்? நான் இன்றைக்கி விட்டுறது என்றைக்கோ வரப்போகிறோம் புருஷனுக்கு நீ சொல்லாமல் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, நான் சொல்லிவிடுவேன் மாமா அப்படிங்கிறீங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிற அப்படின்னு அவர் கேட்பாரா? ஆமாம், இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் எதையும் மறைக்க மாட்டேன், நான் அவர்கிட்ட ஃப்ராங்காக எல்லாமே சொல்லிவிடுவேன். ஸோ அப்போ தான் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னா அவருக்கு ஒரு மாதிரி இன்செக்யூரிட்டி க்ரியேட் ஆகும். ஸோ எனக்கு சந்தேகப்படுற மாதிரி, அப்புறம் நான் அவரை சந்தேகப்படுற மாதிரி சண்டை அது இது, என் மொத்த வாழ்க்கையும் நாசமாக போயிடும். அதனால இந்த ஒரு ஸ்பூன் நீங்கள் எனக்கு ஊட்டாமல் இருக்கிறது எனக்கு நல்லது, என் வாழ்க்கைக்கு நல்லது அப்படிங்கிறீங்க. நீங்கள் இந்த மாதிரி சொல்கிற விஷயம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவரும் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த கப்பை அந்த பக்கம், அதாவது இந்த நூடுல்ஸ் இருக்குல்ல, அதை அந்த கப் நூடுல்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருப்பாரு. அதை அந்த பக்கம் வச்சுட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டு இருக்க, நீங்கள் தப்பு தப்பாக ஏதோ டைப் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்படியே மண்டையில் ஒரு கொட்டு வச்சு, அதை பாரு இந்த மாதிரி இல்லை இப்படி டைப் பண்ணு அப்படின்னு சொல்ல, ஐயோயோ தூக்கத்தில் இன்னுமே 2-3 தெரியுது, அதனால தப்பு தப்பாக டைப் பண்ணுவேன் போலன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணை வெறிக்க பார்த்துட்டு அந்த கோடிங்கை கரெக்ட் பண்ணிவிடுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பாதி வேலை முடிஞ்சு. அப்போது ஜின் மறுபடியும் எனக்கு பசிக்குது ஏன் அப்படிங்கிறாரு. பசிச்சா சாப்பிடுங்க மாமா, நீங்கள் ஏன் என்னையே சொல்லிட்டுக்கிறீங்க, தள்ளி போய் தூரமாக உட்காந்து சாப்பிட்லாம்ல. இல்லைன்னா இங்கேயே உட்காந்து சாப்பிடுங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டுருக்க. இந்தா உனக்கும் தான் வாங்கிட்டு வந்தேன், நீ ஒழுங்காக இப்போ சாப்பிட வரியா இல்லை இதை அப்படியே பிடுங்கி விடவா வயரை அப்படிங்கிறாரு. வேலை பண்ண சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வயரை பிடுங்கி விட்டால் அவ்வளோதான், பண்ண வேலையெல்லாம் போயிடும். ஐயோ வானா அப்படிங்கிறீங்க. அப்போ அதை சேவ் பண்ணிட்டு வா சாப்பிட்லான்னு சொல்லி கூப்பிட, நீங்களும் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிவிட்டு இப்போ அவர் கூட உட்காந்து சாப்பிட்டுக்கிறீங்க. 2 பேரும் இப்படி சாப்பிட்டு இருக்கும்போது அவரும் சரி சொல்லு, இன்னும் உனக்கு என்னென்னலாம் இருக்குது ஃப்யூச்சர் பிளானு அப்படின்னு கேட்குறாரு. ஃப்யூச்சர் பிளானு பெருசாக எதுவும் இல்லை மாமா, நான் என்னோடய ஹஸ்பண்டை நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துக்குவேன், அதே மாதிரி அவர் என்னை பார்த்துக்கணும், அவ்வளோதான் சிம்பிள். அவருக்கு பிடிச்சதை அவர் செய்யலாம், எனக்கு பிடிச்சதை நான் செய்யணும், ஆனால் 2 பேரும் ஒன்றா இருக்கணும். எனக்காக நீ மாறு, உனக்காக நான் மாறுறேன், இந்த மாதிரி கிரிஞ்சு டைலாக்கெல்லாம் இருக்கக்கூடாது. அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே எனக்கு பிடிக்கணும், அதே மாதிரி தான் நான் எப்படி இருக்கிறனோ என்னையும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். இதுதான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோதான், பெருசாலாம் எதுவும் இல்லை அப்படிங்கிறீங்க. அப்போ அவரும் எனக்கு நீ எப்படி இருக்கிறியோ அப்படியே உனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறாரு. அப்படியா, உங்களுக்கு பிடிச்ச என்ன பிரயோஜனம், என் புருஷனுக்கெல்லாம் பிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஏன் நானே கூட புருஷனாக வரலாம்ல அப்படின்னு கேட்குறாரு. என்ன விளையாடுறீங்களா, உங்கள் ஸ்டேட்டஸ் என்ன என்னோடய ஸ்டேட்டஸ் என்ன, நீங்கள் இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு சிஇஓ, நான் பாருங்கள் உங்ககிட்ட வேலை செய்கிற ஒரு ஸ்டாஃபு. மேபி ஒரு சின்ன அட்வான்டேஜ் என்னென்னா உங்களோட சொந்தக்கார பொண்ணு, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் வேறு நாங்கள் வேறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜாலியாக சிரிச்சுட்டே சாப்பிட்டுக்கிறீங்க. அப்போது ஜென் பார்த்தீங்கன்னா சரி விடு, இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் அந்த பக்கம் வச்சுட்டு உனக்கு என்ன பிடிச்சிருக்குமா இல்லையா அதை மட்டும் சொல்லு, உனக்கு என்ன பிடிக்குமா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு உங்களை ஒரு பாஸாக பிடிக்கும், ஒரு ரிலேட்டிவ், ஒரு மாமாவா எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க, ஸோ அதுவும் பிடிக்கும். ஆனால் இதை தாண்டி எனக்கு வேறு எதுவும் பிடிக்காதே அப்படின்னு நீங்கள் சொல்ல, நான் வேணால் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணுமா, அப்போ உனக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாரு. எனக்காக யாரும் அவங்கள மாற்றிக்க வேண்டாம், அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது, நீங்கள் இப்படியே இருங்க, இதான் நல்லா இருக்குது. அடிக்கடி இந்த உம்மனா மூஞ்சி, நைட் ஆனால் இந்த மாதிரி டாக்கு நல்லா தான் இருக்குது, காலையில் அப்படியே சூரியன், நைட்டில் அப்படியே சந்திரன், ஒரு மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து உங்களோட கணத்தில் கையை வைக்கிறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோவம் வந்துடுச்சு. ஆக்சுவலாக அவர் வந்துட்டு கோவப்படாத, நான் சொல்கிறது கேளு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, அதனால தான் கேட்குறேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. என்ன விளாட்றீங்களா, நான் ஒரு 2 வருஷமாக உங்ககிட்ட வேலை செய்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் என்கிட்ட என்றைக்கும் பேசுனதில்ல, திடீர்னு ஒரு நாள் நைட்டில் அப்படி உட்காந்து நீங்கள் பேசும்போது நான் எப்படி அதை எடுத்துக்கிறது, எனக்கு இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில, உங்களோட இன்டென்ஷனும் எனக்கு என்னென்னு புரியல, அதுவும் இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு டைம் பார்க்க மணி 12. அவர் பார்த்திங்கன்னா உனக்கு சந்தேகம் வர்றது தப்பில்லை தான், ஏன்னா இங்கே யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான் இருக்கோம், நீ என்ன சந்தேகப்படுறது நான் தப்புன்னு சொல்ல வரல, ஆனால் எனக்கு ஒரு சான்ஸ் கூட, நான் வந்துட்டு உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. என்னம்மாம்மா
இது பார்த்தா எனக்கு ஒரு லவ் மாதிரியே தெரியல. எனக்கு ஏதோ பிஸ்னஸ் பேசுகிற மாதிரி இருக்குது. தள்ளி போங்க, நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தினம் தினம் ஜின் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக காலையில் ஃப்ளவர்ஸ் கொண்டு வந்து கொடுக்கறது, அதுக்கப்புறம் காஃபி டீன்னு சொல்லிட்டு தனியாக கவனிக்கிறாரு. உங்களுக்கு சிரிப்பும் வருது, கோவமும் வருது, மற்ற எல்லாரும் கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ நாள் போக போக பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கே பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஆனாலும் நீங்கள் இங்கே பாருங்கள், உங்கள் ஸ்டேட்டஸ் வேறு, எங்களோட ஸ்டேட்டஸ் வேறு. சொல்லப்போனால் எனக்கு சொல்லிக்க ஸ்டேட்டஸ்னு ஒன்று இல்லவே இல்லை. நீங்கள் கொடுக்குற இந்த சம்பளத்தை வச்சு தான் என்னோடய ஒவ்வொரு நாளும் ஓடுது. கிட்டத்தட்ட நான் ஒரு நாள் லீவ் போட்டேன்னா 2 நேரம் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி இருக்கும்போது நான் இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு ஆசைப்படுறது தப்பு. ஸோ ப்ளீஸ், நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிக்குது. அதனால் இப்போவே சொல்கிறேன், ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜின்னை கூப்பிட்டு தனியாக ஒரு கேபினில் வச்சு சொல்கிறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா, அப்படின்னா உனக்கு என்ன பிடிக்குது அதானே, அப்படி தானே சொல்கிற அப்படிங்கிறாரு. பாருங்க மாமா, நம்ம ஒன்றும் ரொம்ப சொந்தக்காரங்களும் கிடையாது, எப்படியோ ஒரு தூரத்து சொந்தம் அந்த மாதிரி தான். அதனால் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்கெல்லாம் என்னை அக்செப்ட் கூட பண்ணிக்க மாட்டாங்க. உங்கள்கிட்ட நாங்கள் வேலைக்கு செய்கிறதுக்கே ஹெல்ப் கேட்டு தான் வந்து சேர்ந்தோம். அதனால சொல்கிறேன், கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லதுன்னு தோணுது. இல்லைன்னா வேறு ஒரு கம்பெனிக்கு வேலை பார்த்துட்டு போய்கிட்டா அப்படின்னு கேட்குறீங்க. ஏய், என்ன ஏதோ நீ காமாக பேசிகிட்டு இருக்கன்னு நினச்சா இந்த மாதிரி பேசிகிட்ருக்க, உன் மனசில் என்ன நினச்சிட்ருக்கா அப்படின்னு கேட்குறாரு. நான் எதுவும் நினைக்கல, நீங்களும் எதுவும் நினைக்காம இருந்தீங்கன்னா அது வரைக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே போயிடுவீங்க. அப்போ ஜின் பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு கல் நெஞ்சம் இவளுக்கு, கொஞ்சமாவது நம்ம மேலே கருணை காட்டுறாளா? இவ்வளோ பெரிய பாஸ் நான், இவ்வளோ பெரிய கம்பெனியோட ஓனர் நான். சொல்லப்போனால் எனக்கு எவ்வளோ வசதி இருக்குது, ஆனால் என்னை வேண்டாம் மதிக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களே பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் போயிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை பண்ணிகிட்டு இருப்பீங்க. அப்போது வய நீங்கள் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. சொல்லுங்கள் மாமா அப்படின்னு சொல்ல, சார்னு கூப்பிடு அப்படிம்பாரா. ஆ அப்படிங்கிறீங்க. கால்மி சார், புரியுதா? இங்கே நீ எனக்கு ஸ்டாஃப் தானே, சார்னு கூப்பிடு அப்படிங்கிறாரு. ம் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. ஏன்னா இப்படியே கூப்பிட்டு பழகிட்டிங்களா? ஸோ இப்போ இப்படி கூப்பிட்றதுக்கு வியர்டாக இருக்கவும் ஓகே சார் அப்படின்ட்டு போயிடுறீங்க. அப்போ அவரும் என்னோடய பிஏ ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். ஓகே சார் அப்படிங்கிறீங்க. அப்போது பிஏக்கு ஆள் வேணும்ல அப்படின்னு சொல்லி ஜின் கேட்க, நான் சொல்கிறேன் சார், நியூஸில் கொடுக்க சொல்கிறேன் அண்ட் ஆட் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, அதெல்லாம் வேணாம், உன்னோட பொசிஷனை நான் மாற்றிட்டேன், நீ இங்கே வந்துடு, இனிமேல் நீ தான் என்னோட பிஏ அப்படின்னு சொல்லுவாரா. மாமா நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, நேற்று அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இப்படி பழி வாங்குறீங்களா அப்படின்னு கேட்க, கால்மி சார் அப்படிங்கிறாரு மறுபடியும். ஓகே சார், நீங்கள் என்ன பழி வாங்க போகிறீங்களா என்ன? எனக்கு அந்த வேலை தான் பிடிச்சிருக்கு, இந்த வேலை சுத்தமாக தெரியாது. சும்மாவே நான் உங்ககிட்ட செமையாக திட்டு வாங்குவேன், இப்போது இங்கே வந்து அடிக்கடி திட்டு வாங்கணும்னு எனக்கு ஆசை கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்ல, இந்தாங்க உங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர், அப்புறம் இந்தாங்க இனிமேல் இதான் உங்களோட நியூ டெஸ்க்குன்னு சொல்லிட்டு அவர் நீங்கள் சொல்கிறத காதிலே வாங்கிக்கலாம். அவர் பாட்டுக்கும் இங்கே வந்து இனிமேல் வேலை செய்யணும்னு சொல்லிடுவார். வேறு வழி இல்லைல்ல. அப்போ நீங்கள் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துட்டு நீங்கள் பிஏவாக செய்கிறதுக்கு ஒன்று கொடுக்குறாரு. அதில் பார்த்தீங்கன்னா சேலரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்குறீங்க. பிஏக்கு இந்த சேலரி தான் கொடுப்போம் அப்படின்பாரா. என்ன, நான் செட்டில் ஆகணும், அப்போ தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னதுக்காக இந்த மாதிரியா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போது ஜின் பார்த்தீங்கன்னா, நீ செட்டில் ஆகிட்டு அவனே ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போகிறதுக்கு நான் ஏன் உனக்கு சம்பளம் ஜாஸ்தி கொடுக்கணும், இந்த பொசிஷனுக்கு இந்த சேலரி அதுக்காக தான் கொடுத்தேன். இந்த வேலை பண்ணிட்டு இருந்த பொண்ணு சொல்லாமல் கொள்ளாமல் சடனாக வந்துட்டு ரிலீவ் ஆகிட்டா, அதனால் உன்னை தூக்கி இங்கே போட்டேன். ஏன்னா கண்டிப்பாக பிஏ வேலைங்கிறது ஈஸி கிடையாது, பொழுதுனைக்கு புது ஆள் மாற்ற முடியாது, நீ இருந்த அப்படின்னா லைஃப் லாங் அப்படியே வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறாரு. லைஃப் லாங்கா அப்படின்னு நீங்கள் கேட்க, ஏன் வேலை செய்ய மாட்டியா வாழ்க்கை முழுசா அப்படின்னு கேட்குறாரு. வேலை செய்வேன், என்னோடய வாழ்க்கை முழுசாக வேலை செய்வேன், ஆனால் கம்பெனிக்கு தான், உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. ஹலோ, எங்கே போகிற, கோவம் வந்தால் வெளில போவியா, இனிமேல் உன் டெஸ்க்கு இது தான், இங்கே வந்து உட்காரு, கோச்சிட்டு போனாலும் என் கண் முன்னாடி தான் உட்காருன்னு சொல்லிட்டு பிடிச்சி உட்கார வச்சிடறாரு. உங்களுக்கு நான் டென்ஷன் ஆகுது, அப்படியே நீங்கள் உட்காந்து வேலை பண்ணிட்டு இருக்க. என்ன பண்ணுற ஒயன் அப்படின்னு கேட்குறாரு. நான் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் இனிமேல் உன்னோட வேலை கிடையாது, என்ன ஃபாலோ பண்ணுறதா உன்னோட வேலை அப்படிங்கிறாரு. உங்களை நான் ஏன் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நீங்கள் கேட்க, ஏன்னா நீ என்னோடய பிஏ, என் பின்னாடி தான் சுற்றி ஆகணும், வா எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில கூப்பிட்டு போகிறாரு. நீங்களும் காரில் ஏறி உட்காந்துக்க. சொல்லுங்கள் சார்,
இப்போ என்னென்ன டைமுக்கு என்னென்ன மீட்டிங் இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி ஒரு நாளைக்கு நீங்கள் சொல்லுங்கள், நாளைலேருந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுவா நோட் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அடிக்கிட்டு போகிறாரு. நீங்களும் இத்தனை இருக்கா அப்படின்னு கேட்க, ஆமாம் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவர் தான் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாரு. ஒரு கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு காரை ஸ்டாப் பண்ணிட்டு, நீ தானே பிஏ, நான் ஏன் கார் ஓட்டணும், வா நீ ஓட்டு அப்படிங்கிறாரு. ஆனால் எனக்கு ஓட்ட தெரியாதே அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஒரு பிஏ வந்துட்டு கார் ஓட்ட தெரியலையா, இதெல்லாம் சரியே இல்லை ஒயன். அதுவும் இல்லாமல் உனக்கு எவ்வளோ சம்பளம் தெரியுமா? சரி ஓகே, இன்றைக்கி ஒரு நாளைக்கு நான் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா காரை ஓட்டிகிட்டு மீட்டிங் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ, ஸோ ஒரு சில மீட்டிங்கெல்லாம் ரெஸ்டாரண்ட்டில், ஒரு சில மீட்டிங் வந்துட்டு கஃபேல அந்த மாதிரி நிறையா இருக்கும். எல்லாமே முடிச்சுட்டு அப்படியே ஈவினிங் பார்த்திங்கன்னா நேரம் உங்களுக்கு கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு போயிடுறாரு. அண்ட் நீங்களும் வீட்டில் போயிட்டு யோசிச்சிட்டே இருக்கிறீங்க, என்ன இது திடீர்னு இவர் இப்படி பண்ணுறாரு, எதுக்காக இப்படி பண்ணுறாரு, எனக்கு ஒன்றும் புரியலையே. சரி ஓகே, அதான் சார்னு கூப்பிட சொல்லியிருக்காங்கல்ல, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போய் படுத்து தூங்குனா வீட்டுக்கு முன்னாடி காலைல 5 மணிக்கு சும்மா டைன்னு சொல்லிட்டு காரோட ஹாரன் சத்தம் கேட்குது. தூக்கம் தெரிஞ்சு எந்திரிச்சு வந்து வெளியே பார்த்தா ஜின் தான். வா போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்போ நீங்களும், இங்கே பாருங்க மாமா, இது ஒன்றும் என்னோடய ஒர்க் டைம் கிடையாது அப்படின்னு சொல்ல, உன் ஒர்க் டைம் கிடையாது தான், நீ ரூல்ஸ் எல்லாம் நல்லா தான் பேசுகிற, ஆனால் யோசிச்சுப்பாரு, நீ எனக்கு பிஏ, உனக்கு கார் ஓட்ட தெரியல, திடீர்னு எனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ தானே ஓட்டணும், உன் கூட தானே நேரம் சுற்றிட்டு இருக்கிற, வா கார் ஓட்டி பழகு அப்படிங்கிறாரு. இந்நேரத்துலையா அப்படின்னு கேட்க, இந்நேரத்துலையோ எந்நேரத்துலையோ கார் ஓட்டி பழகுனா பழகு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நைட் ட்ரெஸ்ஸோடய பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா மூஞ்சாவது கழட்டு வர அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் காரில் தண்ணிக்குது வான்னு சொல்லிட்டு கீழே கூட்டி போயிடுவார். இப்போ அப்படியே உங்களை காரில் ஏற்றிட்டு ஒரு கிரவுண்டுக்கு கொண்டு போய் வண்டியை நிறுத்துறேன், நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கிறீங்க. அவரும் அப்படியே உங்கள் கிட்ட வந்துட்டுருப்பாரு. நீங்கள் டக்குன்னு கண்ணு முழிச்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, அட சீட் பெல்ட்டு கழட்ட வந்தேன், அப்போ தானே நீ எந்திரிச்சு இந்த பக்கம் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேச்ச மாற்றிடுறாரு. உங்களுக்கு இன்னும் மனசில் அந்த மாதிரி நினைப்பு இருக்கா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்க, எந்த மாதிரி அப்படின்னு கேட்குறாரு. எதுவுமே நடக்காத மாதிரி. நீங்களும் சரிங்க மாமா அப்படின்னு சொல்லுவீங்களா, சார்னு கூப்பிடு, நான் ஒன்றும் உனக்கு இப்போ சார் தான், மாமா கிடையாது அப்படிம்பாரு. ஓகேங்க சார், ஓகே சார், ஓகே சார் அப்படிங்கிறீங்க. சரி வா இந்த பக்கம்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கம் டிரைவர் சீட்டில் உட்கார வச்சு, இதாமுக்கு அதாமுக்கு இதான் அது இதான்னு சொல்லிட்டு அந்த காரோட பார்ட்ஸ் எல்லாமே சொல்லி கொடுக்குறாரு. செம தூக்கம், நீங்கள் அப்படியே கவனிக்கவே இல்லை. ஓகே இப்போ காரை ரைஸ் பண்ணு அப்படிங்க. எது இதுவா அதுவான்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை தேய்ச்சிட்டே கேட்குறீங்க. இதுதான் மெதுவாக ரைஸ் பண்ணணும், அப்புறம் லைட்டாக பிரேக் பிடிச்சிக்கணும், பிரேக் கொஞ்சம் லைட்டாக பிடிச்சிக்கிட்டே ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அந்த ரைஸ் பண்ணுவாங்களா அதில் காலை வைக்க சரக்குன்னு ஒரு மாதிரி இழுக்குது, பயந்து போயிட்டு பிரேக்கை பிடிச்சிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பதட்டத்தில் தூக்கமெல்லாம் தெளிஞ்சு போயிட்டு என்ன பண்ணிடுறீங்கன்னா ஒரு மாதிரி பதட்டம் ஆகும்ல, பதட்டத்தில் கரெக்டாக அந்த ரைஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் பிரேக் ரெண்டையும் போட்டு ஃபாஸ்ட்டாக அமுத்திடுறீங்க. கார் பார்த்தீங்கன்னா ரைஸும் ஆகுது பிரேக்கும் பிடிக்குது. என்ன ஆகுதுன்னா பம்ப் ஆக ஆரம்பிச்சிது, லைக் ஜம்ப் பண்ணும்ல அந்த மாதிரி கார் வந்துட்டு குதிக்க ஆரம்பிச்சிடுது. உள்ள 2 பேரும் இப்படி குலுங்கிட்டு கிடக்குறீங்க. அப்போது ஜின் பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ண அதை காலை எடுங்கிறாரு. எதுலேருந்துன்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திட்டே கேட்க, அந்த ரைஸ் பண்ண வேலை அந்த காலை எடு அப்படிங்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரேக்லேருந்து காலை எடுத்துடுறீங்க. ஸோ ரைஸ் பண்ணுறது நல்லா அமுக்கி பிடிச்சிட்டு பிரேக்லேருந்து காலை எடுக்க கார் பார்த்தீங்கன்னா சட்டுன்னு போயிட்டு அப்படியே அது பெரிய கிரவுண்டு, நல்ல வேலைக்கு பயங்கர ஃபாஸ்ட்டாக நேராக போயிட்டு இருக்குது. ஜின் பார்த்தீங்கன்னா கத்துன்னு கத்திட்டு இருக்கிறாரு. நீங்களும் ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு கேட்குறீங்க. அப்போது வேறு ஆப்போசிட்டில் மரம் வருது. ஸ்டேரிங்கை திருப்பு அப்படின்னு சொல்ல, ஸ்டேரிங்னா என்னன்னு கேட்குறீங்க. அடியே நீ பிடிச்சிட்டு இருக்கிறல அதான் ஸ்டேரிங்கை திருப்புன்னு சொல்ல லைட்டாக திருப்ப சொல்லியிருப்பாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சரக்குன்னு திருப்பி இருப்பீங்க. சரக்குன்னு திருப்புன்னு அடுத்த செகண்டுக்கு காரு ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னா ஃபுல்லாக ரைஸ் பண்ணிக்கிறீங்க, ஸ்டேரிங்கை ஃபுல்லாக திருப்பி விட்டுட்டீங்க. அப்போ அந்த கார் என்ன பண்ணோம், படத்துலலாம் காட்டுற மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்குல்ல, அப்படி தான் கரகரன்னு சுற்றிட்டு இருக்குது. அவரும் கத்துறாரு, நிறுத்துன்னு சொல்லிட்டு எப்படி நிறுத்துதுன்னு தெரியல. நீங்கள் கத்த பிரேக் அமுத்து ரைஸ் பண்ண அதை காலை எடுன்னு சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த ரைஸ் பண்ணுவாங்கள்ல, ஸோ அதுலேயும் காலை வச்சு அமுக்கிட்டு பிரேக்கையும் போட்டு அமுக்க கார் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டே ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. அவ்வளோதான், அங்கே ஜின்னுக்கெல்லாம் அவ்வளோதான் நீங்கள் செத்தோன்னு நினச்சிட்டு இருந்திருப்பாரு. பட் நல்ல வேலைக்கு அவர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு இப்போ தான் நல்லா கவனிக்கிறாரு. நீங்கள் அந்த ரைஸ்லேருந்து காலை எடுக்கவே இல்லை, அப்படியே உங்கள் காலை பிடிச்சி எடுத்து விட இப்போ கார் அப்படியே சடனாக ஸ்டாப் ஆகுது. அப்போ 2 பேரும் அப்படியே ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டு அப்படியே சீட்டில் சாயிறீங்க. அப்போது ஜின் பார்த்தீங்கன்னா, ஏண்டி என்னை கொலை பண்ண போறியா, கொலை பண்ண பார்த்தியே அப்படின்னு கேட்க, இங்கே பாருங்கள் மாமா, சாரி, இங்கே பாருங்கள் சார், என்னை விட்டுருங்க, என்னையே அப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறீங்க. எனக்கு கார் ஓட்ட வராது, கார் ஓட்ட தெரியாது. உண்மை சொல்லணும்னா நான் கார் ஓட்ட பழகாமலாம் இல்லை, பழக போன இடத்துல 2 காரை கொண்டு போய் ஆக்சிடெண்ட் பண்ணிட்டேன். அதனால இது செட் ஆகாதுன்னு சொல்லி தான் நான் கார் பக்கமே போகிறதில்ல அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல நீ ஓட்டு அப்படிங்கிறாரு. ஏன் இப்படி பண்ணுறீங்க, உயிர் மேலே ஆசை இல்லையா அப்படின்னு கேட்க, உயிர் மேலே ஆசை இருக்குதான்,
ஆனால் வேணா உனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன், சாய்ஸ் கொடுக்குறேன். ஒன்று எனக்கு ஓகே சொல்லு, இல்லை கார் ஓட்டி பழகு அப்படிங்கிறாரு. என்ன விதமான இது இதனால் ஏற்றுக்க முடியாது. எனக்கு கார் ஓட்டவே பிடிக்கல, கார் ஓட்டவும் வரலை. எனக்கு ஓட்டி சொல்லி கொடுக்கறதுக்குள்ள 2 பேரும் பரலோகம் போயிடுவோம் அப்படிங்கிறீங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், பெட்டரு எனக்கு ஓகே சொல்லிவிடு. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்புறம் குழந்தைங்க பெற்றுக்கலாம், அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக லைஃப்பை நம்ம லீட் பண்ணிட்டு போகலாம். உனக்கு நான் எப்போவுமே காருக்கு டிரைவர் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்ல. இல்லை அதெல்லாம் முடியாது, நான் காரை ஓட்ட கற்றுக்குறேன் அப்படிங்கிறீங்க. அப்போ சரி ஓகே மறுபடியும் ரைஸ் பண்ணுன்னு சொல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப எக்கச்சக்கமாக எதோ பண்ணி விட்டாரா. கார் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த கிரவுண்டே சுற்றிக்கிட்டு இருக்குது. அதுவும் எப்படி ஃபுல் ஸ்பீடில் ஜம்ப் பண்ணி அங்கே புகையெல்லாம் கிளம்பிட்டு இருக்குது. ஸோ நடு ராத்திரியில் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. திரும்ப நீங்கள் ப்ளீஸ் நிறுத்துங்க, எனக்கு பயமாக்குதுங்கிறீங்க. ஏன்னா கார் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மரத்தை மூட்டுற மாதிரி போயிட்டுருக்குது. அப்போது ஜின்னும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுன்னா நீ எனக்கு ஓகே சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. என்ன அம்மா நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? இந்த மாதிரி நிலமையில கூட இப்படி நீங்கள் பேரம் பேசுவீங்களா? என்ன இது பிளாக்மெயிலா அப்படின்னு கேட்க, அப்படியே வச்சுக்கோ, எனக்கு வேறு வழி தெரியல. எனக்கு நல்லா தெரியும் உனக்கு கார் ஓட்ட வராதுன்னு சொல்லிட்டு, அதனால தான் அப்படி பண்ணேன். அதனால எனக்கு ஓகே சொன்னேன்னா இப்போ காப்பாற்றுறேன், இல்லைனா 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சாகலாம் அப்படிங்கிறாரு. இப்போ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் பேச, கார் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பீடில் அப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது கரகாரன்னு. ஸோ அப்படி கரகாரன்னு சுற்றிட்டே இருக்கும்போது நீங்கள் 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க. அவரும் வந்துட்டு ஏன்னா எனக்கு ஒன்றா நீ ஸ்கூல் படிக்கிறப்ப வந்து பிடிக்கும், உனக்காக தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எப்படாவ காலேஜ் முடிப்பா இன்டர்ன்ஷிப் இங்கே வருவான்னு சொல்லிட்டு. நீ பார்த்தீங்கன்னா வேறு பக்கம் இன்டர்ன்ஷிப் போகிறேன்ட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் கண்டுபிடிச்சி திரும்ப அங்கேருந்து உன்னை இங்கே கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ள நான் போதுன்னு ஆயிடுச்சு எனக்கு. அதுவும் இல்லாமல் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாரு. போய் பேசாதீங்க, உங்களுக்கு இப்போ தானே என்ன பிடிக்கும்னு சொன்னீங்க, எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பீங்க. 2 வருஷமாக கூட வேலை செஞ்சுருக்கேன், எனக்கு தெரியாதா? நீங்கள் திட்டிகிட்டே தானே இருப்பீங்க. ஏதோ திடீர்னு உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க, போய் பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல. இங்கே பாரு, வேலை விஷயத்தில் என்னால் அப்படி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போக முடியாது. வேலை விஷயத்தில் நான் அப்படி தான் இருப்பேன். பகலில் நான் சூரியன், ராத்திரியில் சந்திரன் அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னு நீங்கள் கேட்க, வாய் வளருதுடி, வண்டி இப்படி ஓடிட்டு இருக்குதுல்ல, ராத்திரி அப்படின்னு சொல்ல. அம்மா வண்டி நிறுத்துங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல. நீ எனக்கு ஓகே சொல்லு, வண்டி நிறுத்துறேன், ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாரா. சரி ஓகே அப்படிங்கிறீங்க. எதுக்கு ஓகே அப்படின்னு கேட்குறாரு. லவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்ல. இந்த லவ்வெல்லாம் எனக்கு வேணாம், கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்குறாரு. சரி ஓகே வண்டியை நிறுத்துங்க, எனக்கு தலை சுற்றத்துக்கு இருக்குன்னு வருது நீங்கள் சொல்லவும், கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு மாமா, ஐ லவ் யூ நீ சொல்லு அப்படிங்கிறாரு. நீங்களும் அந்த வண்டி கரகாரன்னு சுற்றும் போது அப்படி கத்துறீங்க, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குது மாமா, லவ் யூன்னு சொல்லி கத்த. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரே வந்துட்டு அவர் கால் தான் வளர்த்தியா இருக்குமே, ஸோ எடுத்து அப்படியே பிரேக்கில் இது பண்ணி நிறுத்திடுறாரு காரை. கார் டக்கு நின்றுது. என்ன பண்ணீங்க இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பேசுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்க. அவ்வளோதான் நின்றுச்சு அப்படிங்கிறாரு. ஃப்ராடு பொறுக்கி ஏமாத்துறல, நீ அப்போ வேணே தான் பண்ணியிருக்கிற. அப்போ வேணே தான் இந்த மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் கூப்பிட்டு வந்தியா அப்படின்னு நீங்கள் கேட்க. ஆமாம் பின்ன என்ன பண்ணுறதா, உன்னை நான் எப்படி தான் கரெக்ட் பண்ணுறது எனக்கு தெரியல. உன்னை நான் நேர்மையான வழியில் போயிட்டு கரெக்ட் பண்ண முடியல, அதனால தான் இப்படி குறுக்கு வழி அப்படிங்க. குறுக்கு புத்தி ஜாஸ்தி இருக்குது உனக்கு அப்படின்னு நீங்கள் திட்டுவீங்களா? ஆமாம் குறுக்கு புத்தி இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா இருக்குது அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னு நீங்கள் கேட்க, அதுவா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ண வரும்போது நீங்கள் தள்ளி விட்டுறீங்க. இங்கே பாருங்கள், ஏதோ நீங்கள் கேட்டிங்களே என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், ஆனால் உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஓகேனா அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட பேசுங்க, நான் ஒத்துக்கிறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி போயிடுறீங்க. இப்போது ஜின் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட வீட்டில் போயிட்டு அவங்க வீட்டில் எல்லாத்திட்டையும் பேசுகிறாரு. அவங்களும் வந்துட்டு என்னப்பா இப்போ வந்து இப்படி சொல்கிற, நாங்கள் வேறு பக்கம் பார்த்துட்ருக்கோமே அப்படின்னு சொல்லவும், பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க, இன்னும் பார்த்து முடிக்கலல்ல, எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, எனக்கு வயனை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கேட்குறாரு. அவர் கேட்குறதே க்யூட்டாக இருக்குமா. அவங்களும் பார்த்திங்கன்னா அதுக்கு அவளுக்கு ஒன்று பிடிக்கணும்ல அப்படின்னு கேட்க, அதுவா அவள் வந்துட்டு உங்களை கேட்க சொன்னான், நீங்கள் எல்லோரும் ஓகே சொன்னால் அவளுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லுவார். ஓ பேசிட்டியா, சரி ஓகே அவளோட அம்மா கிட்டே பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும், பார்க்கலாம் கேட்கலாம்லாம் கிடையாது, அவங்கள எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, ஏன்னா எனக்கு அவளை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பேரண்ட் இருக்காங்க, ஸோ உங்களோட அம்மா இருப்பாங்க, உங்களோட அம்மா கிட்டே வந்துட்டு ஜின்னோட வீட்டிலேருந்து எல்லோரும் பேசுகிறாங்க. உங்களோட அம்மா பார்த்திங்கன்னா நோ சொல்லிடுறாங்க. எதுக்குன்னா என்னோடய பொண்ணுக்கு நல்ல லைஃப் அமைஞ்சால் நல்லது தான், ஆனால் உங்களோட ஸ்டேட்டஸ் வேறு எங்களோட ஸ்டேட்டஸ் வேறு, நாளை பின்னா நீங்கள் அவகிட்ட பணம் இல்லை அது இல்லைன்னு சொல்லி கொடுமைப்படுத்துனீங்கன்னா அதை நான் வந்துட்டு பார்த்துட்டு இருக்க முடியாது, திரும்ப பணமும் கொடுக்கவும் முடியாது. இந்த காலத்தில் நிறையா விஷயங்கள் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது, எல்லாத்தையும் நான் கண் கூட பார்த்துட்டு தான் இருக்கேன். 100 சவரன் 200 சவரன் போட்ட பிள்ளைங்களையே நகைப்பத்தில் வரதட்சணை பத்துலன்னு சொல்லி கொலை பண்ணுற காலம் இது. என் பொண்ணுக்கு 10 பைசா கூட என்னால் கொடுக்க முடியாது, 1 சவரன் கூட போட முடியாது.
அதனால் இது வேணான்னு நினைக்கிறேன், நீங்கள் உங்களோட ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா சொல்லிவிட இவங்களும் வந்துட்டு இல்லை எங்களுக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் உங்களோட அம்மா இப்படி தான் சொல்லுவீங்க, எல்லாம் இப்படி தான் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் என் பொண்ணோட வாழ்க்கை நாசமாக போயிடும், அதுக்கு பேசாமல் எங்கள் ஸ்டேட்டஸில் இருக்கிற மாதிரி ஒரு ஏழை பையனையே கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அவன் நல்ல குடும்பம் நடத்துவான், அவள் ஹாப்பியாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டாக தான் பேசுகிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறீங்க. உங்களோட அம்மாவும் இந்த மாதிரி எதனாவது மனசில் ஆசை வச்சுருந்தீங்கன்னா அழிச்சிக்கோ, ஓகேவா, நம்ம ஸ்டேட்டஸ் வேறு அவங்களோடது வேறு அப்படின்ட்டு போயிடுவாங்க. நீங்களும் அதை புரிஞ்சுக்கிறீங்க. அப்போது ஜின் பார்த்தீங்கன்னா கால் பண்ணிகிட்டே இருக்காரு, நீங்கள் எடுக்கவே இல்லை, அட்டனே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ ஜின் பார்த்தீங்கன்னா நேராக கிளம்பி உங்கள் வீட்டுக்கே வந்துட உங்களோட அம்மா அப்போ தான் வெளியே கிளம்புறதுக்கு கதவை திறந்துருப்பாங்க. அவர் வெளியே நிற்கிறது பார்த்துட்டு இங்கே என்னப்பா பண்ணுற அப்படின்னு கேட்க, இங்கே பாருங்கத்த, நாங்கள் தான் சொல்கிறோம்ல எங்களுக்கு அது எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை எனக்கு பிடிச்சிருக்கு, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, நீங்கள் ஏன் இப்போ இந்த மாதிரி டைமில் இப்படி வேணான்னு சொல்கிறீங்க, நாங்கள் நல்லா பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும், எனக்கு இந்த பணக்காரங்க புத்தி தெரியும், என் பொண்ணுக்கு நான் இன்னும் 2-3 மாதத்தில் வேறு ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ண போகிறேன், நீ அவளை தொல்லை பண்ணாமல் இருக்கிறது நல்லது, அதுவும் இல்லாமல் இனிமேல் அவள் வேலைக்கு வர மாட்டான்னு சொல்லிட்டு உங்களை வீட்டை விட்டு வெளியே விடலை. நாள் போக போக பார்த்திங்கன்னா உங்களோட அம்மா வேறு ஒரு பக்கம் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படி வரன் பார்க்க ஆரம்பித்ததுமே உங்களுக்கு ஒவ்வொரு ஃபோட்டோவாக காட்டுறாங்க. உங்களுக்கு அது எதுவுமே பிடிக்கவே மாட்டேங்குது. அப்போ எல்லாமே உங்களோட அம்மா, இங்கே பாரு, அவனுக்கு இது நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை மறந்துடுன்னு சொல்லிகிட்டே இருக்க, இவ்வளோ நாள் உங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்காது. ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துடுச்சு. எதை மறக்க சொல்கிற, எதை தான் என்னை மறக்க சொல்கிற அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. என்னடி எதிர்த்து பேசுகிறியா அப்படின்னு அம்மா கேட்க, அப்படி கூட வச்சுக்கோங்க, இது வரைக்கும் உங்ககிட்ட என்னால் ஏதாவது பேச முடிஞ்சிருக்கா, உங்கள் இஷ்டத்துக்கு தான் படிக்க வச்சிங்க, உங்கள் இஷ்டத்துக்கு தான் எல்லாமே பண்ணீங்க, சொல்லப்போனால் நான் உள்ளே போடுற இன்னர்லேருந்து எல்லாம் நீங்கள் தான் வாங்கி கொடுக்கணும், நான் சம்பாதிச்சு கொடுத்தாலும் அதை நீங்கள் தான் வாங்கி கொடுக்கணும், நீங்கள் சொல்கிறதான் போடணும். இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறத கேட்டு இருந்து எனக்கு போர் அடிச்சிடுச்சு. எனக்கு லைஃபே வந்துட்டு ஏதோ பொம்மை மாதிரி இருக்குது, நீங்கள் ஆட்டி வைக்கிற பொம்மை மாதிரி நான் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு அவரை பிடிச்சிருக்குது, அவர் நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பான பையனும் கிடையாது, அதே சமயம் அத்தை மாமா ஒன்றும் மோசமானவங்களும் கிடையாது. ஒருவேளை அவங்க வரதட்சணை கேட்டாலும் நான் சம்பாதிச்சு கூட கொடுத்துக்கிறேன், ஓகேவா, என்னை வாழ விடுங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. என்ன வயன், அன்னைக்கு கேட்டதுக்கு லவ்வெல்லாம் பண்ணலன்னு சொன்னேன், இன்றைக்கி எதுக்கு இப்படி அழுகிற அப்படின்னு கேட்க, யார் சொன்னா எனக்கு அவரை பிடிக்கல, நான் அவரை லவ் பண்ணலன்னு, சொல்லப்போனால் நான் காலேஜ் படிக்கிறப்ப தான் லவ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவோம். என்ன பேசிகிட்டு இருக்கிற, என் முன்னாடி பேசுகிறதுக்கு உனக்கு இவ்வளோ தைரியமா அப்படின்னு கேட்குறாங்க. தைரியம் இருந்தால் தானே பேச முடியும், இதுக்கு மேலே நான் பயந்து என்னால் வாழ முடியாது, எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, சொல்லப்போனால் அவர் நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, அவர் ஹெல்ப் பண்ணது மூலமாக தான் நானே வந்துட்டு படித்தேன், காலேஜ் படித்ததே அவர் ஹெல்ப் பண்ணி தான். உங்களுக்கு தெரியுமா, அவர் நினச்சிட்ருக்காரு அவர் ஹெல்ப் பண்ணது எனக்கு தெரியாதுன்னு, எனக்கு வந்த எல்லா ஸ்காலர்ஷிப்பும் அவர் கொடுத்தது தான், எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் அவர் எதுவுமே என்கிட்ட இன்ன வரைக்கும் சொன்னது கிடையாது. நான் தான் உன்னை படிக்க வச்சேன், நான் தான் உனக்கு எல்லா செலவும் பண்ணேன், ஸ்பான்சர் பண்ணேன், நீ ஏன்னா தான் வாழ்கிற, இந்த மாதிரி எதுவுமே சொன்னது கிடையாது. நான் இன்டர்ன்ஷிப் எங்கேயுமே கிடைக்காம ஒரு மோசமான கம்பெனிக்கு போகும்போது அதை ஸ்டாப் பண்ணி என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தார், எனக்காக என் ஃப்ரெண்டையும் சேர்த்து வேலைக்கு எடுத்துக்கிட்டாரு. இவ்வளோ எனக்கு பண்ணியும் அவரை நான் விட்டுட்டு வர விரும்பலை, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, நான் அவர் கூட கல்யாணம் பண்ணிட்டு வாழ போகிறேன், நீங்கள் இப்படியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கிறேன்னு சொல்லி அடிக்கிறாங்க. அப்போ நீங்கள் கையை அப்படி பிடிச்சிட்டு, என்ன உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு தேர்ந்தெடுக்க முடியும் போது என் வாழ்க்கையை என்னால் சூஸ் பண்ணிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்குறீங்க. என்னடி பேசுகிற அப்படின்னு கேட்க, எனக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்கம்மா, நீங்கள் வேற ஒருத்தங்க கூட அஃபேரில் இருக்கிறீங்க தானே, நீங்கள் வேற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க தானே, அது எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள், அது உங்களோட விருப்பம், நான் உள்ளே வர மாட்டேன். அதே சமயம் என் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வராதீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கேருந்து கிளம்ப பார்க்க கையை பிடிக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கையை விடு அப்படிம்பீங்க. இங்கே பாரு, மேலே இருக்கிற அக்கறையில் தான் சொல்கிறேன், இதெல்லாம் வேணாம் அப்படின்னு அம்மா சொல்ல, என்ன அக்கறை, ஒரு நாளாவது சீக்கிரம் வீட்டுக்கு வான்னு சொல்லிக்கிறியா, ஒழுங்காக சாப்பாடு சமைச்சு போட்டிருக்கிறியா, இல்லை நான் தான் சமைச்சு கொடுத்தா உட்காந்து சாப்பிட்ருக்கிறியா, எதனாவது ஒரு ஃபேமிலி மாதிரி என்னை ஃபீல் பண்ண வச்சுருக்கியா, எப்போ பார்த்தாலும் உங்கள் வேலைன்ட்டு போயிடுவீங்க, அப்புறம் அந்த புது ஆள் அவங்க கூட சுற்றுவீங்க. அப்பா போனதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப மாறிட்டீங்கம்மா, ஆனால் நான் அதை உங்களை தப்புன்னுலாம் சொல்லலை, உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, அதே மாதிரி எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, நான் அதை பார்க்க விடுங்க, எனக்கு வாழணும்னு ஆசையாக இருக்குது, இந்த மாதிரி வாழ எனக்கு பிடிக்கல. அவர் என்னை எப்போவுமே டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாரு, ஒவ்வொரு நாளும் 2 வருஷமாக அவர் கூட நான் வேலை செய்யும்போது எனக்கு ஒழுங்காக சாப்பாடு கூட இங்கேருந்து கொண்டு போக முடியாது, அவர் தான் என் ஒருத்திக்காக அங்கே எல்லாத்துக்கும் லஞ்ச் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணார்.
எத்தனை விஷயம் எனக்காக பண்ணியிருக்காரு. என்னால் உங்களுக்காக அவரை தூக்கி போட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பிடுவீங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நடந்திருக்கும். நீங்களும் எதுவும் தெரியாத மாதிரியே தான் விட்டு இருந்திருப்பீங்க. பட் உங்களோட அம்மா உங்களுக்கு வேறு ஒருத்தவங்களை பார்க்கும்போது தான் உங்களால் அதை ஏற்றுக்க முடியல. ஸோ ஜின் தான் உங்களுக்கு வேணும்னு சொல்லி முடிவு பண்ணி நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறீங்க. ஆனால் ஏற்றுக்குவாரா? நம்ம அப்போ வேணான்னு சொல்லிட்டோம். இனிமேல் போனால் என்னன்னு நினைப்பாங்க, அவரோட அம்மா அப்பாவெல்லாம் நம்மளை ஏற்றுக்குவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடு ரோட்டில் ஓட ஓட அப்படியே நின்றுக்கிறீங்க. அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு யோசிச்சுட்டு நின்றுருக்க. சடனாக உங்கள் பின்னாடி வந்துட்டு ஒரு மாதிரி ஹார்ன் அடிக்குது. விருக்குன்னு பயந்துருப்பீங்க. திரும்பி பார்த்தா ஜின் தான். இவரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அவரும் வந்துட்டு காரை விட்டு இறங்கி வந்து நடு ரோட்டில் என்னடி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அது வந்து அப்படிங்கிறீங்க. வீட்டில் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல, ஒரு வேளை பிரச்சனையாக இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு விஷயத்த உனக்கு என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்க. உங்களுக்கு நான் இப்போ தான் அழுகையே வருது. ஸோ நீங்கள் பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறீங்க. அவரும் உங்களை அப்படியே கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது நீங்கள் ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? எல்லாமே நீங்கள் தானே பண்ணீங்க, எதுக்காக இன்னுமே மறைக்கிறீங்க? எனக்கு இதுதான் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்குறாரு. ஜின் எனக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் தான் என்னை படிக்க வச்சதும் கூட. நீங்கள் தான் இது நாள் வரைக்கும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வரீங்க. எல்லாமே எனக்கு தெரியும், தெரியாமல் இல்லை. ஆனால் நீங்கள் ஏன் சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்க, நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, என்கிட்ட ஒரே கேள்வி தான் இருக்குது, பதில் நீ தான் சொல்லணும் அப்படிங்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் என்ன கேள்வி கேட்கலையே அப்படின்னு சொல்ல, உங்களோட கேள்வி எதுவாக இருந்தாலும் சரி என்னோடய பதில் இதுதான் அப்படின்னு சொல்லுவீங்களா? அவரும் சிரிச்சுட்டு உன்னோட அம்மா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு அவங்க கூட இருக்க பிடிக்கல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அவங்க ரொம்ப செல்ஃபிஷாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அவங்க செல்ஃபிஸ் எல்லாம் கிடையாது, அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அதை நீ தப்பாக பேசக்கூடாது, புரியுதா? உன் வீட்டில் இருந்து எல்லாமே அம்மா எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாமல் நீ அவங்கள சந்தேகப்பட்டு பேசினியாமாவே, அது அவங்களோட ஃப்ரெண்டு, அவர் தான் உங்களோட அம்மாவுக்கு இவ்வளோ நாளைக்கு வேலைக்காக நிறையா பக்கம் தேடி பிடிச்சி அலைஞ்சு நிறையா வேலையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ உங்களோட அம்மா உனக்கு ஓரளவுக்காவது பணம் கட்டுறதுக்கு, உனக்கு சாப்பாடு போடுறதுக்கு பணம் வருதுன்னா அது அவங்களால தான். நீ ஏன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்கள அப்படி பேசின அப்படின்னு கேட்க, நான் தப்பாலாம் புரிஞ்சுக்கல, அவங்க என்கிட்ட கேராகவே இல்லை அப்படிங்கிறீங்க. கேராக இல்லையா? யார்டி உனக்கு அப்படி சொன்னது அவங்க மேலே கேர் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காருக்குள்ளே இழுத்துட்டு போய் அவர் பார்த்தீங்கன்னா உட்கார வைக்கிறாரு. நீங்களே அப்படியே உட்காந்துட்டு அவரே பார்க்க ஏதோ ஒரு ஆஃபீஸ்க்கு போட்டு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா நிறைய இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. எல்லாமே உங்களுக்காக தான், அவங்களுக்கு அடுத்துன்னு சொல்லிட்டு அத்தனை போட்டு வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் கட்டுறதுக்கு பணம் வேணும், அதுக்காக தான் அவங்க நிறையா பக்கம் வேலைக்கும் போயிருப்பாங்க. ஸோ அந்த வேலை ஏஜென்ட் இருக்கான்ல, அவன் தான் அந்த ஆள், நீங்கள் அவனை தான் தப்பாக நினச்சிருப்பீங்க. அப்படியே இதெல்லாம் பார்த்து அழுக. அப்போது ஜின் பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு, உன் அப்பா போனதுக்கப்புறம் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அதனால தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன். ஆனால் அதுக்காக மட்டும் இல்லை, நீ நல்லா படிக்கணும், உனக்கு படிக்க பிடிக்குதுன்னு தெரிஞ்சு தான் நான் உனக்கு படிக்க வச்சேன். உனக்கு அது தெரியாதுன்னு நினச்சா, ஆனால் நீ கண்டுபிடிச்சிட்ட, பரவாயில்ல தான். பட் உன்னோட அம்மா கிட்ட சாரி கேளு அப்படிங்கிறாரு. சாரியா அப்படி நீங்கள் கேட்கா, தப்பு பண்ணல, கால் பண்ணு, மன்னிப்பு கேளு அப்படிம்பாரு. நீங்களும் அப்படியே கால் பண்ண ஃபோன் எடுக்கிறீங்க, யோசிக்கிறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஃபோனை பிடிங்கி கால் பண்ணி கொடுத்து இந்தா அப்படிங்கிறாரு. அம்மாவும் அட்டன் பண்ணி சொல்லுடி அப்படிங்க. சாரிம்மா, நான் கோவத்தில் அப்படி பேசிட்டு வந்துட்டேன் அப்படிங்க. உனக்கு அவன் முக்கியம்தான், அதுக்குன்னு என்ன இப்படி பேசுவியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு அழுக வந்துச்சு, ஏன்னா அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகிருப்பாங்கன்ட்டு. ப்ளீஸ் என்னை மன்னிச்சுக்கோ, நான் தெரியாமல் தான் பண்ணேன், அதை மறந்துடு ப்ளீஸ், மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அழுக. அவங்களும் உனக்கு பிடிக்காததை நான் எதுவுமே செய்யக்கூடாதான்னு நினைக்கிறேன், ஆனால் என்ன பண்ணுறது, என்னோடய பயம்தான் அந்த மாதிரி பண்ண வைக்குது. உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்குதுன்னா கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அம்மா என்றைக்கும் உனக்காக மட்டும்தான் இருக்கா, அதை மறந்துடாத, எனக்கு வேறு யாரும் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் அப்படியே அழுகுறீங்க. ஸோ ஒரு கொஞ்ச நாள் இந்த மாதிரி தான் போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஜின்னுக்கும் கல்யாணம் ஆகும். கல்யாணம்லாம் முடிஞ்சு நீங்கள் அப்படியே ஜின் வீட்டுக்கு வரும்போது அவர் வந்துட்டு வலது கால் எடுத்து வச்சு உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. அது 2 பேரும் உள்ளே வரும்போது, இது உங்கள் ரூம் தானே, இங்கேயும் நான் வலது கால் எடுத்து வச்சு தான் வரணுமா அப்படின்னு கேட்க, ஆமாம் அது வீடு, இதுதானே நம்மளோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணுற இடம் அப்படிம்பாரா. அப்படிங்கிறீங்க. சரி சரி, நீ வலது கால் எடுத்து வச்சு உள்ளவான்னு கூப்பிடுறாரு. நீங்களும் எடுத்து வச்சு உள்ளே போக, இந்த கட்டில் தொட்டு கும்பிட்டுக்கோ அப்படிங்கிறாரு. என்னம்மா அப்படிம்பிங்க. இந்த தரையை தொட்டு கும்பிடுங்கிறாரு. என்ன இதெல்லாம்,
டேரெக்டாக சொல்லுங்கள், உங்கள் காலை வேணால் விழுகணுமா, நான் விழுந்துடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவோம். இல்லை இல்லை அதெல்லாம் வேணாம், ஆனால் இந்த ரூமை மொத்தமாக சாமியாக நினச்சி கும்பிட்டுக்கோ அப்படிங்கிறாரு. எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்க, ஏன்னா நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இது தானே கொடுக்க போகுது, ஸோ அதுக்கு தான் அப்படின்னு சொல்லுவோம். ஏய் நீ வேறு எங்கேயோ போகிற மாதிரி ஃபீல் ஆகுதே அப்படிம்பீங்களா? ஆமாம் அப்படிதான், கரெக்டு தான், நீ கண்டுபிடிச்சிட்ட, அதனால் எந்த ட்ராமாவும் வேண்டாம், நான் ஸ்ட்ரைட்டாக அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை வந்து ஹக் பண்ணிக்க, நீங்களும் ஆல்ரெடி ஹக் பண்ணிக்குவீங்க. ஸோ 2 பேரும் அழகாக க்யூட்டாக கிஸ் பண்ணிவிட்டு உங்களோட அந்த மெமரியை அப்படியே க்ரியேட் பண்ணுறதோட இந்த ஒன் ஷாட்டை ஹாப்பி எண்டிங்காக நான் முடிச்சுக்கிறேன் டியர். ஸோ ஹாப்பி எண்டிங், அவ்வளோதான், ஸ்டோரி முடிஞ்சு. வேறு என்ன, அவ்வளோதான் டியர். ஐயோ என்ன சொல்லணும், டாட்டா பாய் சாரங்க. ஸ்டோரி பிடிச்சிருக்கா?